வணக்கம் நேயர்களே. மோந்தா புயலை தொடரும் சத்தியம் டிவி. புயலை தொடர்ந்து பல்வேறு செய்திகள் உடனுக்குடன் மோந்தா புயல் குறித்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தகவலை கொடுத்து கொண்டிருக்கும் சத்தியம் டிவியில் தற்போது மிக முக்கியமான உங்கள் அனைவர் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை சொல்வதற்காக இந்த சிறப்பு நேரலைக்கு வந்திருக்கிறோம். தற்போது மோந்தா புயல் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி ஒன்று வரும். மோந்தா புயல் எங்கே இருக்கிறது? மோந்தா புயலால் தமிழகத்திலே இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை பெய்யும்? நேற்று மாலையுடன் மழை நின்றுவிடும் என்றார்கள், ஆனால் இன்றும் பெய்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த மழை நிற்குமா நிற்காதா போன்ற பல கேள்விகள் உங்கள் உள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் பதில் காண்பதற்காக தான் இந்த சிறப்பு நிலை. முதலில் மோந்தா புயல் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மோந்தா புயலானது தற்போது சென்னையை தாண்டி தமிழகத்தை தாண்டி ஆந்திராவின் கடற்பகுதியில் சென்று ஆந்திராவின் கடற்பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது. அங்கே நெருங்குகின்ற காட்சி தான் தற்போது சேட்டலைட் புகைப்படம், தற்போது கிடைத்த சற்று முன் எடுத்த சேட்டலைட் புகைப்படம், செயற்கைக்கோளிலிருந்து நேரடியாக கிடைத்த புகைப்படத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் தான் மோந்தா புயல் தற்போது இருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்பதை விலாவரியாக காண்பிக்கிறேன். முதலில் செயற்கைக்கோள் கிடைத்த புகைப்படம் இதுதான். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது சென்னையில் இந்த இருக்கிறது, இங்கு விசாகப்பட்டினம் இருக்கிறது, காக்கிநாடு அருகே, அதாவது தற்போது மசூலிப்பட்டினத்திலிருந்து 150 தெற்கு தென்கிழக்கே, மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த புயல். இந்த புயல் மையம் கொண்டு நகர்ந்து வருகிறது. 16 கிலோமீட்டர் வேகத்திலே, மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. தற்போது அந்த பகுதியில் மட்டும் 80 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று, சூறாவளி காற்று கடலிலே வீசிக்கொண்டிருக்கிறது. இதன் தாக்கத்தின் காரணமாக இந்த கடலோரம், அதாவது கிழக்கு கடலோரம் முழுவதும், ஒடிசாவிலிருந்து தமிழகத்தின் கடற்கரை வரை, வடகடலோர பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் வடகடலோர பகுதி மட்டும் இல்லை, தமிழகத்தின் மொத்த கடலோர பகுதிகளிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையானது எவ்வளவு நாள் பெய்யும், எவ்வளவு நேரம் பெய்யும் என்பது குறித்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமானது, சென்னை உட்பட 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இன்று மாலை வரை இருக்கிறது. கனமழை திடீர் என்று பெய்யும். அவ்வப்போது கனமழை பெய்தாலும் தூறல் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்று மாலை வரை. ஏனென்றால் இன்று மாலை தான் கரையை கடக்கப் போகிறது புயல். அந்த புயல் எப்படி கரையை கடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். தற்பொழுது இங்குதான் புயல் கரையை கடக்கப் போகிறது. இந்த இடம்தான் புயல் கரையை கடக்கும் பகுதி. இன்று மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக புயல் கரையை கடக்க தொடங்கும். இந்த மோந்தா தீவிர புயலாக தற்பொழுது மசூலிப்பட்டினத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலே தெற்கு தென்கிழக்கே மையம் கொண்டிருக்க இந்த மோந்தா இந்த இடத்திலே சரியாக இன்று மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக கரையை கடக்கப் போகிறது. கரையை கடக்கும் பொழுது தீவிர புயலாகவே கரையை கடக்கிறது. எனவே 110 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று அந்த கடற்கரை பகுதியிலே வீசக்கூடும், மழையும் பெய்யக்கூடும். ஆனால் கரையை கடக்கும் போது மழை சற்று ஓயும். ஆனால் காற்று, சூறாவளி காற்று 110 கிலோமீட்டர் என்றால் கிட்டத்தட்ட சூறாவளி பறந்து செல்லக்கூடிய அளவுக்கு, ஒல்லியாக இருப்பவர்களும் பறந்து நகர்ந்து சென்று விடுவார்கள், அந்த அளவுக்கு காற்று வீசக்கூடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே மிகப்பெரிய இன்று மாலை காற்று வீசப்போகிறது. ஆந்திரா முழுவதும் தற்போது உச்சகட்ட உஷார் நிலை, பாதுகாப்பு நிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அறிவிக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் தயார் நிலையிலே மீட்பு படையினர் இருக்கிறார்கள். நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. ஒட்டுமொத்த ஆந்திர அரசு இயந்திரம் தற்போது மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது அங்கிருந்தும் கிடைத்த தகவல். அது மட்டுமன்ற, புதுச்சேரிக்கும் பாதிப்பு. புதுச்சேரி என்றால் முக்கிய மெயின் புதுச்சேரி அல்ல, ஆந்திராவிலே ஏனாம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் உள்ள புதுச்சேரி, அதற்கும் தற்போது புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீவிர புயல் எச்சரிக்கை. எனவே மிகப்பெரிய அளவுக்கு அந்த புயல் எச்சரிக்கை, இதுதான் பாதை. அதே போன்று நம்ம தற்போது ஏன் சென்னையில் மழை பெய்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கான விடைதான் இது. அதாவது இங்குதான் புயல் கரையை கடக்கிறது. ஆனால் இந்த புயலினுடைய தாக்கம், அதாவது இந்த மைய பகுதி, இந்த நீல வண்ணத்தில் பச்சை வண்ணத்தில் இருக்கின்ற பகுதி தான் முக்கியமான புயல் பகுதி. இங்குதான் அதிக அளவு சூறாவளி இருக்கும். மழை மேகம் குறைவாக இருந்தாலும் சூறாவளி காற்று அதிகம் இருக்கும். அதை அடுத்துள்ள பகுதி நீல வண்ணத்தில் இருக்கின்றது. இந்த நீல வண்ணத்தில் இருக்கின்ற பகுதியில் சூறாவளியும் இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் இந்த வெளிவட்டத்தில் இருக்கின்ற ஆஷ் கலரில் இருக்கிறது, வெளிவட்டத்தில் இருக்கின்றது இந்த இடம், இதில் தான் சென்னை வருகிறது. சென்னை இங்குதான் இருக்கிறது. எனவே சென்னை வருவதால் அதை பார்க்கும்போது சென்னையிலே நீங்க பார்க்கலாம், வழக்கம் போல இங்கும் புயல் காற்றின் வேகம் நமக்கு வேலை செய்கிறது நினைக்கிறேன். இது அரபிக்கடலோரம் இருக்கின்ற பகுதி. அரபிக்கடலில் இருக்கின்ற காற்றழுத்தம் காற்றழுத்தமாக இருக்கிறது.
தற்போது இந்த சென்னை பகுதி அதனால தான் சென்னையிலே வந்து அந்த மேகங்கள் இருப்பதால், மழை மேகங்கள் இருப்பதால் சென்னையிலே மழை பெய்து. சென்னை மட்டுமல்ல, திருவள்ளூர் வரை இங்கு பார்க்கலாம். சென்னை திருவள்ளூர் பகுதிகளெல்லாம் அந்த மழை மேகங்கள் இருப்பதால் தான் அந்த சூறாவளியின் புயலினுடைய தீவிரத்தினுடைய வட்டத்திலே இருக்கிறோம் நாம். அதனால் தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று மாலை வரை, கரையை கடக்கும் வரை சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் மட்டுமல்ல, உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, அதே போன்று தேனி, தென்காசி, குமரி, நெல்லை 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, குமரி, கன்னியாகுமரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களுக்கு எல்லாம், நெல்லை ஆகிய திருநெல்வேலி ஆகிய இடம், இந்த 8 மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை. திருவள்ளூருக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை, அதாவது 20 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடும் என்று. ஆனால் காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது, விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. கனமழை எப்போதாவது தான் பெய்கிறது, ஆனால் தூறல் மழை தொடர்ந்து இருக்கிறது. எனவே ஈரப்பதத்துடன் சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் காணப்படுகிறது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை.